செய்திகள். பகல்கம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் போரொத்திகை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர்கள் சாதனை. மேட்டுப்பாளையம் பகுதியில் ரூபாய் 73 லட்சத்தில் சிமெண்ட் சாலை பணி முதல்வர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். பகல்கம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் போரொத்திகை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போரின் போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் காண்பிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இரு நாடுகளும் தங்கள் இராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. இதனால் எல்லை பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலின் எதிரொலியாக நாடு முழுவதும் இன்று 259 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே உள்ள பகுதியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், NCC மாணவர்கள் என பல்வேறு பிரிவினர் கலந்து கொண்டு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இந்த போர் ஒத்திகை போர் தயார் நிலையில் சரிபார்ப்பதற்கான பாதுகாப்பு பயிற்சி மட்டுமே எனவும் போர்க்கால ஒத்திகை குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 214 மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மாணவி தமயந்தி 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார். மாணவன் கௌதம் 588 மதிப்பெண்களுடன் 2வது இடத்தையும், தர்ஷினி 581 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பெற்றுள்ளனர். 550 மதிப்பெண்களுக்கு மேல் 31 மாணவர்களும், 500க்கு மேல் 91 மாணவர்களும், 450ற்கு மேல் 71 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவிகளை விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் தாளாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளது. பள்ளி மாணவன் செல்வன் கார்த்திகேயன் 592 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி கோபிகா 590 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் ராம் பிரகாஷ் 589 மற்றும் மாணவன் மணிஷ் அரவிந்த் 589 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். தேர்வெழுதிய அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். பல மாணவர்கள் பல பாடங்களில் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். சாதனை புரிந்த மாணவியரை பள்ளி தாளாளர் டாக்டர் KP கிறிஸ்டிராஜ் அவர்கள், முதல்வர் திருமதி ஜெயந்திராணி மற்றும் துணை முதல்வர் திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பாராட்டினர். மேலும் இப்பள்ளி மாணவி சீதாலட்சுமி வரலாறு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களும் உடனிருந்தனர். +2 பொதுத் தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர்கள் சாதனை. 2024-25ஆம் ஆண்டில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் 424 மாணவர்கள் தேர்வெழுதி 424 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 100% தேர்ச்சி என்பது 24 ஆண்டுகளாக ஆல்பா பள்ளி படைத்து வரும் சாதனையாகும். +2 தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவி காயத்ரி 600க்கு 594 மதிப்பெண்கள் பெற்று மாநில இடத்தில் 3வது இடத்தையும் பள்ளி அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். தீபிகா 593இல் பள்ளியின் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். லோகரஞ்சன் மற்றும் ஜோஸ்பின் ஆகிய 2 மாணவர்களும் பள்ளியின் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர்.
பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களும் நல்ல ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் படித்ததன் காரணமாகவும் பெற்றோர்கள் அளித்த ஒத்துழைப்பாலும் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளனர். முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் திரு பாஷிங்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் மலர்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தார். மேட்டுப்பாளையம் பகுதியில் ரூபாய் 73 லட்சத்தில் சிமெண்ட் சாலை பணி முதல்வர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கோரிமேடு இஸ்ரவேல் நகர் பெருமாள் தெருவில் ரூபாய் 38 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் முத்திரையர் பாளையம் ஓம் சக்தி நகரில் ரூபாய் 35.25 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை துவங்கியது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். தொகுதி எம்எல்ஏ அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் சனரப்பேட்டையில் தங்கும் வசதி இல்லாதவர்களுக்காக ரூபாய் 2.75 கோடி செலவில் இரவு விடுதி கட்டுவதற்கான பூமி பூஜையும் இன்று நடப்பதாக இருந்தது. இதற்காக அங்கு வந்த முதல்வர் ரங்கசாமியிடம் அப்பகுதி மக்கள், இங்கு பலர் வீடு வசதி இல்லாமல் உள்ளனர், அதற்கு இந்த இடத்தில் வீடு கட்டி தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜையை நடத்தவில்லை. இது பற்றி முதல்வர் கூறுகையில், இப்பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று இங்கு தங்கும் விடுதி கட்டுவதற்கு பதிலாக கதிர்காமம் அரசு மருத்துவமனை அருகே கட்டினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றார். புதுச்சேரி சாரத்தில் அமைந்துள்ள மதர்ஸ் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் திரு கமல் என்ற பரணிச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் பரணிச்சந்திரன் அவர்களின் குடும்பத்தினர்களும் மற்றும் நண்பர்களும் மதர்ஸ் முதியோர் இல்லத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு வேல்முருகன் லெபாஸ், கண்காணிப்பாளர் ஆதி திராவிடர் நலத்துறை திரு ஜெயவேல், காங்கிரஸ் பிரமுகர் காமராஜர் நகர் தொகுதி மற்றும் திரு டிஜிஎம் வசந்த் அறத்தின் குரல் மன்றத்தின் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் இறுதியில் துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் கமல் என்ற பரணிச்சந்திரன் அவர்களை மனதார பாராட்டியும் வாழ்த்தியும் மகிழ்ந்தனர். பகல்கம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் போரொத்திகை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்டி மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர்கள் சாதனை. மேட்டுப்பாளையம் பகுதியில் ரூபாய் 73 லட்சத்தில் சிமெண்ட் சாலை பணி முதல்வர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார்.